ஹாய் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். ஓகே, என் பேர் ஜோசப். என்னோட பயோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஒன் ஆஃப் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இன் ஜேபியில். ஓகேங்களா? ஓகே, இப்போ நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வீடு பார்க்குறோன்னே எனக்கு வீடு வேணும்னு பார்த்துருக்கேன். ஆனால் என்னன்னா சில சமயம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு அது சரியாக வர மாட்டேது. ஏன்னா நம்ம ஒரு நிறைய வீடு நிறைய பேர் இப்போ புக்கு வேண்டா நூசா சரி டிமாண்ட் ஏரியா இதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஏரியா கேட்கும்போது ஸ்கூடாய் அந்த ஏரியாலாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் மேக்சிமம் ப்ரைஸ்ல போயிடுச்சு. இப்போலாம் அங்கெல்லாம் கிடைக்கிறது வீடு ஃபுல்லு முன்ன ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பிஃபோர் பேண்டமிக் முன்னுக்கு எஸ் சம் யூனிட்ஸ் கேன் டூ ஃபுல் லோன். ஓகேங்களா? நீங்கள் டவுன் பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் வீடு வாங்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா ஓனர் ஆல்சோ கோயிங் டு செல் பேஸ்ட் ஆன் த பேங்க் வேல்யூ. லெட்ஸ் சே அந்த வீடு 700 பேங்க் வேல்யூ போகுதுன்னா ஓனர் ஏற்கனவே they want to sell 680 or 700 மேட்ச் விட்டு பேங்க் வேல்யூ பண்றாங்க. அதனால உங்களுக்கு 10% நீங்க வெளியாக்கி வரும். அப்படின்னா சப்சிடி வீடு வாங்குறதுன்னா 700 வீடுனா ஒரு 70,000 உங்களுக்கு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 30-40,000 லீகல் ஃபீ இருக்கும். ஒரு 100 over 1,000 இருந்தால் தான் அந்த மாதிரி இடத்துல வீடு வாங்க முடிய மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சில பேர் புது ப்ராஜெக்ட் கேட்குறீங்க. புது ப்ராஜெக்ட் கேட்கும்போது இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி இஸ்கண்டா புத்ரி அந்த இதெல்லாம் பார்த்தா இப்போ இஸ்கண்டார்ல ஃபியூ ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? புது ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? நூசா மிலாத்தி அப்புறம் சில ப்ராஜெக்ட்லாம் நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஓகேங்களா மினிமம் பேசுவோம் ஒரு 800,000 போயிருது நான் பூமிக்கு. ஓகேங்களா? நான் பூமிக்கு 800,000 மேல போயிருது. ஓகேங்களா? புது ப்ராஜெக்ட் ஈவன் தோ யூ நீட் டு பே லீகல் ஃபீ எவ்ரிதிங் பட் யூ நீட் டு கம் அவுட் 800,000 நீட் டு கம் அவுட் டிபாசிட் ஆல்சோ. அந்த அளவுக்கு மேட்சிங் போயிட்டு இருக்கு. ஒன்று இப்ப சில பேர் என்னென்ன எனக்கு நூசா பர்சன்ட் வேணும் புக்கிங் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம சிங்கிள் ஸ்டோரியே நார்மல் சப்சைட்லேயே நம்மளுக்கு எப்படி போயிடுச்சுன்னா 500 550 மேலதான் இருக்கு ப்ரைஸ்லாம். முன்ன மாதிரி 450 420 single story very hard to get in a bouquet இந்த இதெல்லாம் பார்த்தா சைட் அந்த லிமிட். ஓகேங்களா? சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சப்சிடியும் அப்படிதான் போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா எப்போதும் இப்போ கூட இடையில கூட ஒரு ஒருத்தவங்க என்னோட வீடு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு முடியாது சொல்லிட்டு நாங்கள் வேற லொக்கேஷன் பார்த்து கொடுத்தோம். இல்லை ப்ளீஸ் உங்களோட சம்பளத்துக்கு லெட்ஸ் ஒரு 400 தான் பேங்க் வேல்யூ அப்ரூவ் பண்ணோம். why not you choose you want to buy house? உங்களோட வயசும் கூடியாவது நீங்க இருக்க நீங்க ஏறிட்டே போறீங்க, வேலையும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். why not நீங்க போயிட்டு வேற லொகேஷன்ல ஜஸ்ட் ட்ரை டு மேபி ஃப்ரம் அவங்க கேட்கறது கங்கார் புலாய் ஓ சம்திங் ஓ கூடால கேட்கறாங்க. மேபி வில் சூஸ் போ கங்கார் புலாய் ஓ கோ டு சென்னை ஓ கூலாய் அந்த ஏரியாவுக்கு நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா இப்ப இருக்க வேலைக்கு நீங்க இப்பயே வாங்கினா பெட்டர். மேபி ஆஃப்டர் 1 or 2 years 3 years பேக் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை இப்போ இருக்கிற ஒரு 500 வேலை மேபி அந்த நேரத்துல 600 போகலாம். ஏன்னா நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பிகாஸ் இங்க நான் ஒரு மோர் தென் 5 years ஜேபியில ரியல் எஸ்டேட் செய்யறோம். நமக்கு தெரியும் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு. மோஸ்ட் பப்ளிக் ஃபார் லேண்டட் ப்ராப்பர்ட்டி டெஃபினெட்லி வெரி ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லேயே ஆர்என்எஃப் ப்ராஜெக்ட்லாம் லைக் நார்மல் அப்பார்ட்மெண்ட் கோயிங் ஃபார் 1 million above. ஓகேங்களா? 1 million above definitely go for 1 million. Let me imagine in future the price the landed property how to go about. இதே டப்டவான்ல பாக்குறீங்க முன்னெல்லாம் 600 வீடு கிடைச்சி. இப்ப 600 வீடு கிடைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் டப்டவான்ல. இப்பெல்லாம் இந்த சைட்டே புது ப்ராஜெக்ட் they started from 850 800 above or 900 அப்படி போகுது பிரைஸ். ஓகேங்களா? இமேஜின் இஸ் 20/70 நார்மல் டபுள் ஸ்டோரி ஹவுஸ் அந்த லெவலுக்கு பிரைஸ் போகுது. இஸ்கண்டர் புத்தில பார்த்தா 900 850 800 மேலதான் போகுது புது ப்ராஜெக்ட் சேம் சைஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஆனா எனக்கு வீடு வாங்குறோம், ஆனா எனக்கு சரியான சொல்யூஷன் தெரியல, எனக்கு ஒண்ணு டாக்குமெண்டேஷன் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு சொன்னீங்கன்னா இது நாங்க பார்ப்போம். முதல்ல முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா லொக்கேஷனை பாருங்க. ஓகேங்களா? நீங்க கேட்கிற லொக்கேஷனுக்கு அது பட்ஜெட் ஆகுமா? இப்ப லெட்ஸ் 900 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 35 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மோர் தென் 3,000 போகும். ஓகேங்களா? 3,000 போகும். That means you need to see your commitment also. இந்த 3,000 உங்களால இன்னும் 35 வருஷம் கட்ட முடியுமா? பிகாஸ் நீங்க கல்யாணம் பண்ணீங்க, ஃபேமிலி வரும், அப்புறம் உங்களுக்கு சொந்த செலவு இருக்கும் நிச்சயமா. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம
நம்மளோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே பிரதர், வி கிவ் யூ பிளானிங். ஓகேங்களா, that means we are doing some financial planning for your property also. இப்படி நீங்க இங்க வாங்குறது இத்தனை வருஷம் சென்று நீங்க எவ்வளவுக்கு சம்பாதி இருக்கலாம், எவ்வளவு நாளைக்கு இது வந்து லோனு கட்டலாம், எப்படி இந்த லோன் சீக்கிரம் முடிக்கலாம் சொல்லி கூட நம்ம பிளானிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு என்னாச்சும் ஒன்றும் இந்த டீட்டெயில்ஸா நான் எனக்கு வீடு வாங்குறோம் ஆனா எனக்கு தெரியல எப்படின்னு, எனக்கு வந்து எந்த லொகேஷன் பெட்டர் லொகேஷனு, எனக்கு என்னோட ஏத்துக்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு வீடு வேணும், நான் மந்த்லி எவ்வளவுதான் கட்டணும், என்னால 2000 தான் வெளியேற்ற முடியும், என்னால் லாங் ரன் முடியாது, ஏன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு 20 வருஷம் லோன் இருக்கும், 25 வருஷம் தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ப்ரைஸ் வேணும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பா வீடு பார்த்து கொடுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு இந்த இடத்துல தான் வேணும், ஆனா வீட்டு வேலை இந்த வேலைக்கு போத அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உங்களோட வீடும் வாங்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டல் வீடு தான் இருக்கிற மாதிரி வரும். அந்த ரெண்டல் வீடு வந்து நீங்க வந்து மந்த்லி உங்களுக்கு நீங்க பே பண்ணனா நீங்க மித்தவங்களுக்காக நீங்க பே பண்றீங்க. பெட்டர் யூ ஓன் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி, அந்த காசு வந்து உங்களுக்கே சேர்ந்து வரும். இன்னைக்கு வாங்குற ப்ராப்பர்ட்டி மேபி ஆஃப்டர் 5 years ஆஃப்டர் 10 years யூ செல், டெஃபினெட்லி யூ கேன் நிச்சயமா நீங்க ஏர்ன் பண்ணலாம், அல்லது நீங்க ரீஃபைனான்ஸ் பண்ணலாம். நிறைய சொல்யூஷன் இருக்குங்களா, இப்போ கூட நிறைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைச்சிருக்காங்க. இஸ் பெட்டர் சொல்யூஷன், இஸ் பெட்டர் டைம் டு பை த ஹவுஸ். ஒன்றும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய கான்டாக்ட் என்னோட பயோல இருக்கு, யூ கேன் கான்டாக்ட் மீ, யூ ஜஸ்ட் கேன் கிவ் யூ ஃப்ரீ அட்வைஸ், கால் மீ. தேங்க்யூ so much.